இஸ்லாம் திரவேந்திரன் துரைசாமி, இங்க தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணி ஒரு வடிவத்திற்கு முழுமையாகி விட்டது அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல இன்னும் கட்சிகள் வருவார்கள் அப்படிங்கிறதுக்கான தேவை இருக்கா? தற்போதைய சூழல்ல உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இதுல டிடிவி தினகரனை பொறுத்த அளவுல யார் சிஎம்னு சொல்லாத காரணம் சீட் ஷேரிங் முடியல. ஓகே, சீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகுதான் அதை சொல்லுவாங்க. எடப்பாடி 20 விழுக்காடு வாக்கெடுத்தவர், அது சட்டமன்றம் பாராளுமன்றம் சட்டமன்றம் மாதிரி தான் நடந்தது. அதில் தான் நான் மற்றவங்கள்ட்ட இருந்து நான் வாஸ்ட் மெஜாரிட்டி இருந்து நான் வேறுபடுறேன். 2024 மக்களவை சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. ராகுல் காந்தியை முன்னிறுத்தி நடத்தல, அது ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் நடத்தினாங்க. எடப்பாடியும் நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொல்லி தான் நடத்தினார். சீமானும் 2 தேசிய கட்சிகளும் நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தான் அதை எதிர்கொண்டாங்க. மோடி மட்டும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நின்னார். இந்த இடத்துக்குள்ள தினகரன் இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டாக சொல்றதுக்கு தயங்க மாட்டார். அவர் இந்த அணிக்குள்ள வந்துட்டாரு. சீட் ஷேரிங் முடியாததுனால அந்த இடத்துக்குள்ள அவர் அதை வெளிப்படையா சொல்லாம இருக்கிறார். இன்னொன்று, நேற்றைக்கு ஒரு பிரதானமான மேடை பிரதமர் இருக்கிறாரு, அந்த இடத்துல அண்ணன்னு சொல்லும் போது முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றதுல ஒரு தயக்கம் இருக்குன்னா அதுக்கு காரணம் வெறும் சீட் ஷேரிங் மட்டும்தானா? அண்ணன்னு சொல்றதுக்கே முதல்ல தயங்கினாரு, சொல்லல. அப்புறம் 2வது அண்ணன்னு சொன்னார். நான் அந்த ஸ்பீச்சை கேட்டேன். பட் சொல்லலைன்னா இன்னும் பழைய விரோதத்தில் இருக்காருன்னு வரும். இவரு 20 விழுக்காடுக்கு போயிட்டாரு, அவரு நியர்லி 1 விழுக்காடுல தான் இருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டேச்சர் இறங்கிட்டுங்கிறது உண்மை. ஒரு காலத்தில் அவரு துணை பொதுச்செயலாளரா இருந்துகிட்டு சிஎம்ஏ கமாண்ட் பண்ணி தன்னுடைய அறைக்கு வர வச்சவர். அது அந்த காலம். இன்னைக்குள்ள பிராக்டிகல் பொசிஷன் ரெட்டலையை மீறி அதிமுக எடப்பாடி தான். அது 20 விழுக்காடு அதிமுக, வட தமிழகத்தில் பலமான அதிமுக, தென் தமிழகத்தில் பலகீனமான அதிமுக. இது டேட்டா. இந்த டேட்டா படி கட்சி அவர் தானே ஆயிட்டு. இந்த இடத்துக்குள்ள அவர் இங்க கூட்டணிக்கு வரும்போது தனக்கு என்னங்கிறத உறுதிப்படுத்த நிற்கிறாரு. அது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு வரும் நாட்களில் வந்து அவர் எடப்பாடியை முன்னிறுத்த தான் செய்தாகணும். அதுதான் பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ். இன்னொன்று, அன்புமணியை பொறுத்த அளவில் நாம் எல்லாமே அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு தான் நின்னாரு, பாஜக கூட தான் நின்னாருங்கிற கருத்தை தான் பொது வெளியில் பெரிய அளவில் சொல்லிட்டு இருந்தோம். டாக்டர் ராமதாஸும் அந்த முத்திரை தான் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு தினகரன் என்டிஏ கூட நிற்கிறாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு அதிமுக வரல, என்டிஏ ரூட்ல எடப்பாடி சிஎம்னு வராரு. அன்புமணி ராமதாஸ் டைரக்டாட்டே எடப்பாடி சிஎம்னு போயிட்டாரு. கேஸ் அது இதெல்லாம் அன்புமணியை பற்றி சொன்னதுக்குள்ள பெரிய அதெல்லாம் அவரு நல்லிஃபை பண்ணிட்டே போயிருக்காரு. காரணம், அந்த பகுதியில் எடப்பாடி பெரிய தலைவர். தர்மபுரி, சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சிதம்பரம் இந்த பகுதியில் பெரிய தலைவர். அங்க ரெட்டையில வேறு காரணங்களுக்காக பலமா இருக்குது. மற்ற பகுதியில் ரெட்டையில டெபாசிட்டும் போயிருக்கு. சீமானு கீழே தென் மாவட்டங்களில் 30,000 ஓட்டு நாம் தமிழர் சீமான் லீடர்ஷிப்போட எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பு கீழே. ஆனா இங்க ஸ்டாலினோட இண்டிவிஜுவலா பெரிய தலைவராக இருக்கக்கூடிய இடத்துல அன்புமணி 18+1ங்கிறாங்க. அவர் கூட சேர்ந்தா சீட் கன்வெர்ட் ஆகும். நாம பாமக ஃபைட்ல ராமதாஸ் அன்புமணியில நாம நின்னுறலாங்கிறதுல அவர் பாஜக பற்றி கவலைப்படாம டைரக்டா எடப்பாடி கிட்ட தான் அவர் போயிருக்கிறாரு. இப்ப பாஜகவினுடைய நோக்கமே தமிழ்நாட்டில் இங்க 4 முனை போட்டி, ஒரு மல்டி கார்னர் கண்டெஸ்ட்னு சொல்லக்கூடாது, இது இருமுனை போட்டின்னு தான் சொல்லணும். பீகாரை போல இங்க திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கறத தான் கொண்டு வரணும்ங்கிறது தான் அவங்களுடைய நரேட்டிவ். அது கிட்டத்தட்ட இப்போ நோக்கமா இருக்கலாம். ஆனா பாஜக வந்து என்டிஏ அவங்க வந்து அன்புமணிங்கிற ஒரு கேண்டிடேட்டை பாமக கேண்டிடேட் அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணாரு. இவங்க விக்கிரவாண்டியில நின்னாங்க, களத்துல நின்னாங்க. எடப்பாடி களத்துக்குள்ள இல்ல, 30 விழுக்காடு வாக்கிட்ட எடுத்தாங்க. அதே என்டிஏ ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு போயிட்டாங்க. அது 4வது இடம் வந்த ஒரு கட்சி இவங்களை களத்தை விட்டு ஓடிய கோளை டேஷ்கள் அடிக்க ஓடிய அளவுக்கு அவங்க இடத்துக்குள்ள களத்துல இருந்து பேக் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ பாஜகவுக்குள்ள அந்த முரண்பாடுகள் இருக்குது. எப்படி ஆர்கே நகரில் கோட்டை விட்டாங்களோ, இந்துத்துவா கோட்டை விட்டு தமிழ் தேசியத்தை எழுச்சிக்கு அவங்க சீமானுக்கு வழிவகை பண்ணி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி களத்துக்குள்ள ஈரோடு கிழக்கில் விக்கிரவாண்டியில் நின்னவங்க ஈரோடு கிழக்கில் நிற்காம இது டிஎம்கே வர்சஸ் நாம் தமிழர்னு இன்னொரு கருத்தியலை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போறதுக்கு பாஜக, என்டிஏ உள்ளிட்ட பாஜக அண்ணாமலை மேல உள்ள தனிப்பட்ட இதுல ஏற்கனவே களத்துக்குள்ள கோட்டை விட்டுருக்காங்கிறது உண்மை. இப்ப அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் கேட்ட சின்னமான விசில் சின்னத்தையே தேர்தல் ஆணையம் எந்த விதமான சிக்கலும் இல்லாம கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஈஸியா போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சு. எல்லாரும் இன்னைக்கு எங்க திரும்பினாலும் விசில் சத்தம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழல் வருதுன்னா அது நீங்க சொல்ற அந்த கணக்கீட்டை இடிக்கும் இல்லையா? இந்த கணக்கீட்டை இடிக்குங்கிறது ஒரு பார்வை இருக்கிறது நான் மறுக்க வரல. அதே தேர்தல் ஆணையம் தான்
தேர்தலிலேயே மக்களவையில் கண்டஸ்ட் பண்ணாத திமுக கூட்டணியை சேர்ந்த கமலஹாசனுக்கு, திமுக சார்பாக ராஜ்சபா பெற்ற கமலஹாசனுக்கு 214 தொகுதியில் நிற்க போறாருங்கிற அடிப்படையில் அவருக்கும் டார்ச் லைட் சிம்பனை அதே ஆர்டரோட கொடுக்குறாங்க. அப்போ அந்த கணக்குங்கிறது தேர்தல் ஆணையம் கேட்டவங்களுக்கெல்லாம் 214 இருக்கவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குறாங்கன்னு தான் அதை எடுக்க முடியும். அதில் அவங்க உள்ளுக்குள்ள பெய்யோ அதில் ஃபேவர் பண்ணியோ வந்ததா அர்த்தம் இல்லை. பட் அவங்க நினைச்சிருந்தா அதில் நீங்கள் 3 வருஷம் ஆகலைங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அது பெர்ராகேட்டிவ் தான். அதில் மக்களவையில் கண்டஸ்ட் பண்ணாத கமலஹாசனுக்கே 214 அசம்பிளியில் நிற்க போறாருங்கிறதுக்காக டார்ச் லைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடி எல்லாம் அதை கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அது ரொட்டீனாக நடந்திருக்குன்னு தான் பார்க்க முடியும். ஸோ ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி அவங்க இவங்களும் மக்களவையில் கண்டஸ்ட் பண்ணாத இவங்க ஒரு சிம்பலை வாங்கியிருக்காங்க. பட் பொது வழியில் கேட்ட சிம்பல் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னதாட்டே கொடுக்கப்பட்டதுனால பாஜக ஃபேவர் பண்றாங்கங்கிற ஒரு பார்வை அதுக்குள்ள இருக்குது. அது இதை விட மெட்டீரியலான விஷயமான சென்சார் போர்டு விஷயம்னாலும் சரி, அந்த சிபிஐ விஷயம்னாலும் சரி, சட்டம் தன் கடமையை செய்து சிபிஐல சென்சார் போர்டு விஷயம் வந்து அதுக்கு முரணான ஒரு தன்மைக்குள்ளேயும் இருக்குது. எனிவே இதில் நாளைக்கு விஜய் பேசுறாரு, அவர் என்ன பேசுறாருங்கிறதையும் நாம் அந்த இடத்துக்குள்ள பார்க்கலாம். மற்ற கட்சிகளில் ஓபிஎஸ்க்கு டிமாண்ட் இருக்குது, டிஎம்கேலேருந்து டிமாண்ட் இருக்குது. இன்னைக்கு இவர் சேகர் பாபுவே போய் பார்த்துருக்காருன்னு சொன்னால் திமுகவிலேருந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க வித்தின் பார்ட்டியா ஒரு கட்சிக்குள்ள இணைக்கிறாங்களா? நாங்க அரசியல் பேசல, தொகுதி விவகாரங்கள் குறித்து பேசுவோம். சட்டமன்ற அறையில அமைச்சர் அறையில சந்திச்சு போய் அரசியல் பேச முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் பேச முடியாது? ஏன் சேகர் பாபு தான் போகணுமா? அப்போ அவங்க சேகர் பாபு தான் அதுக்கான ஆளுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதிமுக இருந்தவர் அவர் அதை டீல் பண்ணட்டுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ்க்கு வந்து அந்த திமுகவில் வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு. ஏற்கனவே சந்திச்சாங்க, மணிக்கணக்கில் பேசினாங்க. அவர் கலைஞருக்கு வசனத்தை அவங்க அப்பா இது பண்ணுவார், நாங்கள் திராவிட இயக்க குடும்பம் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அடுத்தபடியா பிரேமலதா தரப்புக்கும் வந்து திமுக இருந்து ஆஃபர் இருக்குங்கிறது சில மாதங்களுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பிரேமலதா அம்மையாரையும் ஓபிஎஸ்ஸையும் சந்தித்த தமிழக முதல்வர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திக்கல. அந்த இடம் தான் முக்கியமான இடம். டாக்டர் ராமதாஸை சந்திக்கிறதுல திருமாவளவங்கிற ஒரு செக் இருக்குது. வட தமிழகத்தில் சகோதரர் தொல் திருமா 2019, 21, 24 ஊடகத்தை பலரும் சொல்ல முடியாம குமரக்கூடிய ஒரு விஷயம், வெற்றி வீரரா இருக்கிறார் அவரு. அவர் கம்யூனிட்டி தான் 52, 57, 62லயும். ஆனா திரு திருமாவளவன் ஒரு தெளிவு காட்டுறாருல்ல, அது என்னவா இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் கூட்டணி தலைமையான திமுகவுக்கு தான் இருக்கு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. அதை திருமாவளவன் சேலஞ்ச் பண்ணல. ஆனா யதார்த்த உண்மை என்னன்னா ராமதாஸ் இல்லாமலே வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 2011 மாதிரி அது ஒரு பொருந்தா கூட்டணியா போயிடக்கூடாது. இன்னொன்னு இந்த கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த் படி எடப்பாடியோட ஒரு 10 விழுக்காடு அதிக வாய்ப்பு இருக்குது வந்து வெற்றி பெற. அந்த இடத்துல வெற்றிக்கான வடதமிழ வெற்றிக்கான ஹீரோவா தானுக்கு தான் திருமாவளவன் விரும்புவாரே தவிர அதை கொண்டு ராமதாஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு திருமாவளவன் விரும்ப மாட்டாரு. எந்த அரசியல் தலைவர் விரும்ப மாட்டாரு. ஸ்டாலினுக்கும் 2011 நிலைமையும் தெரியும். அதனால ராமதாஸை எப்படி யூட்டிலைஸ் பண்றதுங்கள சிக்கல் இருக்குது. ஓபிஎஸ்க்கும் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவுக்கும் டிஎம்கே ஆஃபர் வெளிப்படையாகவே இருக்கு. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன்.